ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்து செய்யும்போது சிங்கிள் ஸ்டார் கூட வராமல் இருந்தேன். அப்புறம் சார் மோட்டிவேட் பண்ண சிங்கிள் ஸ்டார் லாங் ஜம்பில் சிங்கிள் ஸ்டார் ட்ரை பண்ணேன். அப்புறம் இப்போ சிங்கிள் ஸ்டார் வந்துச்சு. அவர் நிறைய மோட்டிவேட் பண்ணுவார். நம்ம கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டாலும் நம்ம கரெக்டாக பண்ணுற வரைக்கும் நல்லா என்கரேஜ் பண்ணி விடுவார். வணக்கம், முப்படையிலிருந்து கோச் காளி. இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட். இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் யாருக்கு இந்த விஷயம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க இந்த வீடியோவில். ஸோ கேர்ள்ஸுக்கான SIPC ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான ஈவெண்ட் மட்டும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ பால் த்ரோவும் இன்றைக்கி லாங் ஜம்ப் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு 200 எப்படி செக் பண்ணுறது வரும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறவங்க சில பேர் வந்து டெஸ்ட் செக் பண்ணுறதே கிடையாது. டெஸ்ட் எப்படி செக் பண்ணுறதுனா, ஸோ என்னென்ன ஈவெண்ட் இருக்கோ ஸோ அந்த ஈவெண்ட்டை வீக்லி ஒன்ஸு செக் பண்ணி பாருங்கள். ஸோ செக் பண்ணால் தான் நமக்கு நம்ம என்ன பர்ஃபார்மன்ஸு இம்ப்ரூவ் ஆகிருக்குது, ஸோ எந்த நிலையில் இருக்கும் அப்படின்றத செக் பண்ணி ஸோ அடுத்த விஷயம் கரெக்ஷன். இந்த லெவலில் இவ்வளோ தொழில் ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த விஷயங்களில் எவ்வளோ ரிமைனிங்கோ அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அது டெஸ்ட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸு பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு எந்த நிலையில் இருக்கும், எந்த லெவலில் இருக்கும், இன்னும் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஸோ டெஸ்ட்டு செக் பண்ணுங்கள். டெஸ்ட் செக் பண்ணால் தான் நம்ம நிறைய விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ண முடியும். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நிறைய டிப்ஸும் சரி, நிறைய விஷயங்கள் சரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டிலேருந்து நான் வந்து சில விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ படிச்சுட்ருக்கேன், என்னால் இங்கே வர முடியாது, ஸோ நான் வீட்டிலேருந்தே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோஸை வந்துகிட்டே இருக்கும். ஸோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து SIPC கேர்ள்ஸ்க்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் தான். ஸோ என்ன மெஷர்மெண்ட்ஸு, ஸோ பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். என் பேர் காவியா. நான் இங்கே PC ஸ்டூடெண்ட். போன முறை நான் வந்து ட்ரை பண்ணேன், எனக்கு ஃபிசிக்கலில் தான் போச்சு. அதனால் முப்படைக்கு வந்தேன். முப்படையில் வந்து சூப்பராக சொல்லி தர்றாரு சார். நம்ம ஏதாச்சும் தப்பாக பண்ணிட்டாலும் நம்ம குட்டாக பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு கிஃப்ட்டும் பண்ணுறாரு. அவ்வளோ அழகாக சொல்லி தர்றாரு. நம்ம வந்து உடம்பு முடியல அப்படின்னு நம்ம ரூமில் இருந்தாலும் அவரோட கோச்சிங் வந்து நம்மளை மறுபடியும் எழுப்பி மறுபடியும் கிரவுண்ட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து சார் வந்து பண்ணிவிடுவார். அந்த மாதிரி அழகாக சொல்லி கொடுப்பாரு. நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் பண்ணணும் இன்னொன்று ஆசையாக இருக்கும், இங்கேருந்து போகவே மனசு வராது. அந்த மாதிரி ரொம்ப அழகாக சொல்லி தருவார். அவரோட கோச்சிங் அவர் பேசும்போதே வந்து நம்ம வேலைக்கு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சூப்பராக பேசுவார். அந்த நினப்பிலே நம்ம வந்து அழகாக எல்லாமே பண்ண முடியும். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் கனிமொழி. நான் வந்துட்டு சேலம்லேருந்து வரேன். நான் SI ஸ்டூடெண்ட். எனக்கு வந்துட்டு ஃபிசிக்கல் வந்துட்டு கொஞ்சம் வரல அப்படின்ட்டு தான் நான் வந்து முப்படை அகாடமியில் சேர்ந்தேன். ஃபிசிக்கல் வந்துட்டு கோச் நல்லாவே சொல்லித்தராரு. ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் அது வந்துட்டு இப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தருவார். அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபஸ்ட்லாம் வந்துட்டு சிங்கிள் ஸ்டார் வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லாங் ஜம்பில். இப்போ வந்துட்டு எனக்கு டபுள் ஸ்டாரே வருது, எல்லாம் சாரோடைய கோச்சிங்னால தான். வணக்கம், என் பேர் கலைவாணி. நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன். நான் PC ஸ்டூடெண்ட்ஸுங்க.
கிரவுண்டுக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது தூங்கி எழுந்துச்சி வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கிரவுண்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ஒர்க் அவுட்டில் எல்லாமே கொஞ்சம் ஜாலியாக போயிடும். ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்து செய்யும்போது சிங்கிள் ஸ்டார் கூட வராமல் இருந்தேன். அப்புறம் சார் மோட்டிவேட் பண்ண சிங்கிள் ஸ்டார் லாங் ஜம்பில் சிங்கிள் ஸ்டார் ட்ரை பண்ணேன். அப்புறம் இப்போ சிங்கிள் ஸ்டார் வந்துச்சு. அவர் நிறைய மோட்டிவேட் பண்ணுவார். நம்ம கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டாலும் நம்ம கரெக்டாக பண்ணுற வரைக்கும் நல்லா என்கரேஜ் பண்ணி விடுவார். இங்கே கிரவுண்டில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நமக்கு எதனா வேணும்னாலும் நம்மளை கேட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கேட்டு செய்வார். இங்கே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து தப்பாக பண்ணிட்டா அது வந்து உனக்கு வராது அப்படின்லாம் சொல்ல மாட்டார். நீ ட்ரை பண்ணு அப்படி சொல்லி மோட்டிவேட் பண்ணுறதுனாலே நமக்கு எல்லாமே வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே நம்ம வந்து எல்லாமே செய்வோம். அப்படி பண்ணி தான் இப்போ ஃபஸ்ட் டைமை விட நான் எல்லாத்துலேயும் சிங்கிள் ஸ்டார் ஜம்ப் பண்ண எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். அவங்க கொடுக்குற மோட்டிவேட்டை வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அவங்க என்ன சொன்னாலும் அதை கொஞ்சம் செய்யணும். பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணால் நம்ம வின் பண்ணிடலாம். நான் இங்கே வந்து இன்னும் டபுள் ஸ்டார் எதுவும் பண்ணலை. ஆனால் இப்போ பண்ணதுனால சார் வந்து கிஃப்ட் பண்ணார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயம் நம்ம ஒன்றுத்தை விட இன்னொரு பெட்டராக பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய கிஃப்ட் கிடைக்கும். அந்த மாதிரி சார் வந்து நிறைய மோட்டிவேஷன் பண்ணுவார், நிறைய கிஃப்ட் கொடுப்பாரு. நான் இது வரைக்கும் வந்து இங்கே வந்து டபுள் ஸ்டார் அடிக்கல, டபுள் ஸ்டார் அடிச்சிருக்கேன். சார் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி 4 மீட்டர் ஜம்ப் பண்ணோம் அப்படின்னாலும் சார் வந்து ஷூ வாங்கி தருவார். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு வந்து இருக்கும்போது நமக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளே வந்து தானாக முன் வந்து நல்லா செய்வோம். அந்த மாதிரி வந்து சார் வந்து அவ்வளோ அழகாக மோட்டிவேட் பண்ணுவார். இங்கே வந்துட்டு கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கிரவுண்ட் வந்துட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஈவெண்ட் போனேன். அங்கே இருக்கிற கிரவுண்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது முப்படை கிரவுண்டு 100% வந்துட்டு பெட்டராக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு ஹில்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க. ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். சார் ஜாலியாக இருக்க வேண்டிய இடத்துல ஜாலியாகவும், ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. இங்கே வந்தால் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நல்லாவே பண்ணிக்கலாம். நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ண தேவையில்லை. நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என்னுடைய 100% அவுட்புட் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். காளி சார் அண்ட் பிரகாஷ் சார் 2 பேருமே இங்கே வந்துட்டு நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரோட் ரைட்லாம் நிறைய கூப்பிட்டு போயிருக்காரு, ஹில்ஸ் கூப்பிட்டு போவார். அப்புறம் நம்ம ஒரு விஷயம் தப்பாக பண்ணால் கூட அதை நீ நல்லா பண்ணு, இப்படி பண்ண நீ கரெக்டாக பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மோட்டிவேட் பண்ணுவார். ஒரு விஷயத்த நல்லா பண்ணிட்டா கிஃப்ட் கொடுத்து என்கரேஜ் பண்ணுவார். நல்லா இப்போ ரன்னிங் பண்ணும்போது கூட ஓடும்போது அவரும் நல்லா பண்ணுங்க வாங்கன்னு சொல்லிட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுவார், மோட்டிவேட் பண்ணுவார். அதிலே நம்ம நல்லா பண்ணிடலாம்.